பூங்கோதைங்கிற பேரு சீன மொழியில வச்சுட்டேன். வடநாட்டுல இருந்து வந்த இந்திக்காரன் நம்மள அண்ணான்னு கூப்பிடுறேன். நம்ம பூரா வாங்க ஜீன்ட்டோம். கடுப்பா வருது எனக்கு, அதை கேட்டாலே வருதா இல்லையா? வந்தவன் நம்மளை அண்ணன்னு கூப்பிடுறேன், நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு நம்மளை வாங்க ஜி அப்படின்னு இருக்கான். எப்படி எவ்வளவு எகத்தாலம் பார்த்தியா இல்லையா? நினைச்சு பாருங்க. அப்ப சைனாக்காரன் பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டான். இப்ப பல விஞ்ஞானிகள் கேட்கறாங்க, எதுக்கு தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் சீனாவில்னு கேட்கறாங்க. தமிழுக்கு ஏன் முக்கியத்துவம் கேட்டோன்னு என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் நல்லா கவனிங்க. என்ன சொன்னா தெரியுமா? உலகத்திலே செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. செம்மொழியாக்கப்பட்ட மொழி 6 மொழி. கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், இன்னொரு மொழி மொத்தம் அது சீனம், தமிழ், மொத்தம் 6 மொழி. இந்த 6 மொழிகளிலே 4 மொழி வழக்கு அழிந்து ஒழிந்து சிதைந்து போய்விட்டது. கிரேக்கம் போச்சு, லத்தீன் போச்சு, அந்த சமஸ்கிருதம் போச்சு. இருப்பது 2. எது? ஒன்னு சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2 மொழி தான் செம்மொழியாக இருக்கு. தமிழும் சீனமும் இருக்கு. இப்ப சீனக்காரன் சொல்றேன், எங்க சீன மொழியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழியுமா? சீன மொழியும் அழிந்து போனால் நாங்க எப்படி வாழ்வது? தமிழ் நிலையானது. நாங்க தமிழை கத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் அதை வைத்தே நாங்க இந்த உலகத்தை ஆளலாம்னு சீனக்காரன் தமிழ் படிக்கிறேன். தமிழை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, அரசு பள்ளிக்கூடம். படிக்கிற பிள்ளைகளுக்கு 5 லட்சம் பேர்களுக்கு எழுத படிக்க தெரியல தமிழ். இப்ப உள்ள தலைமுறைக்கு தமிழர் நாட்டில், தமிழர் வீதியில தமிழ் இல்ல, தமிழர் நாக்கில் தமிழ் இல்ல. ஆனாலும் வெக்கமே இல்லாம பேசுறாங்க, நாங்க தான் நாட்டில் தமிழ் வளர்த்தோம். என்ன நியாயம்? என்ன பண்பாடு? அழகு மொழி, அவ்வளவு உயர்ந்த மொழி. தமிழுக்கென்ற தத்துவம் எவ்வளவு இருக்கிறது? அத்தனை உயர்ந்த மொழியான பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிட்டு சாப்பிட்ட சமூகம் இந்த சமூகம் இருக்கா பள்ளிக்கூடத்தில்? ஆத்திச்சூடி அரஞ்சை விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் படிச்ச இருக்கா? இன்னைக்கு திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் கொண்டான் என்ற வீர வரலாறுகள் படித்த இந்த சமூகம் படிக்குமா இன்னைக்கு? இருக்கா? நாளைக்கு நாளைய தலைமுறை எப்படி வளர்க்க போறீங்க? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதென்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடி இருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் என்றார் ஒருத்தர். காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா என்றார். இடையில ஒருத்தர் வந்தார், பணம் என்னையா பணம், குணம் தானையா நிரந்தரம். இருக்கா? குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று வள்ளுவர் சொல்லாததையா இனிமே சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட மாண்பு நிறைந்த இந்த தமிழகத்தை பார்க்கிற பொழுது வைங்க நாளே பணம் வங்கியிலே குணங்கு பயிரே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே.